மத்தேயு 12:43 அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும்போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டு அடையாமல். அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும்போது வறண்ட இடங்களில் அலைந்து. பிசாசு ஒரு மனிதனை விட்டு புறப்பட்டால் அது வறண்ட இடங்களில் அலையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசை நம்ம பாதாளத்துக்கு அனுப்ப முடியாது. சிலர் பிசாசு துரத்தும் போது சொல்லுவாங்க, உன்னை பாதாளத்துக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாதாளத்துக்கு பிசாசை நம்ம அனுப்ப முடியாது. ஏன்னா நம்ம சொல்கிறது பிசாசுக்கு காமெடியாக போயிடக்கூடாது. உன்னை நரகத்துக்கு அனுப்புகிறேன், உன்னை சிலுவையில் ஆணி அடிக்கிறேன் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம், வழக்கு பாஷையில் சொல்கிறோம். ஆனால் அது உண்மை இல்லை. அவர் ஏற்கனவே சிலுவையில் அடிச்சிட்டாரு. நம்ம போட்டுக்கிட்டு மறுபடியும் பிசாசை சிலுவையிலலாம் ஆணி அடிக்க முடியாது. பிசாசை நரகத்துக்கெல்லாம் யாரும் அனுப்ப முடியாது. எவ்வளோ வல்லமையான ஊழியக்காரனும் பிசாசை அசுத்த ஆவிகளை நரகத்துக்கு அனுப்ப முடியாது, பாதாளத்துக்கு அனுப்ப முடியாது. வறண்ட இடங்களுக்கு போகும். வறண்ட இடங்கள்னா பாலைவனம் கிடையாது, வனாந்திரம் கிடையாது. ஆவிக்குரிய ரீதியாக அதுக்கு அர்த்தம். வறண்ட இடங்கள்னா மனிதர்களே இல்லாத இடங்கள். மனிதர்களே இல்லாத இடங்கள்ல ஏதாவது ஒரு மனுஷன் கிடைப்பானா, எவனாவது இடம் கொடுப்பானா, உள்ள நுழைஞ்சிடலாமா என்று அலைந்து பார்க்கும். அதுதான் வறண்ட இடங்கள். மனிதர்களே கிடைக்காத, உள்ளே நுழைவதற்கு மனிதர்களே கிடைக்காத இடங்கள் தான் வறண்ட இடங்கள். வறண்ட இடங்கள்னா ஏதோ சுடுகாடு, கல்ற தோட்டம், காடு, மலை இப்படி நினச்சிடக்கூடாது. அது மட்டுமல்ல, அலைவதை பார்க்கிறோம். அலைந்து. பிசாசு ஒரு மனிதனுக்குள்ள இருக்கும்போது தான் ஒரு இடத்துல இருக்கும். பிசாசு மனிதனை விட்டு துரத்தப்பட்டால் அது அலைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். அதாவது ஒரு மனிதர் இருந்தார். அவர் சொல்லுவார், என் கண்ணுக்கு பிசாசை தெரியும்னுவார். அவர் சொல்லுவார், இங்கேருந்து இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு ஒரு ஓட்டம் இருக்கிறது, என் கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொல்லுவார். நான் அதை நம்புறதா நம்ப வேண்டாமா என்று யோசித்தது உண்டு. ஆனால் வேதத்தில் அப்படி இல்லை. அது அலையும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு, இந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு போகிறதுலாம் அது ஒரு ஓட்டம், ஒரு ஆவியின் ஓட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க நடைமுறையில். அதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஆவியின் பாய்ச்சல் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அலை பிசாசு ஒன்று மனுஷனுக்குள்ளே இருப்பான், இல்லைன்னா அப்படி அலைஞ்சிக்கிட்டு இருப்பான். யோபு 1:7 ஆண்டவர் கேட்குறாரு, எங்கே இருந்து வர்றேன்னு கேட்குறாரு. அதுக்கு பதில் சொல்ல தெரியல பிசாசால. சாத்தானை பார்த்து கேட்குறாரு, எங்கே இருந்து வரேன்னு கேட்குறாரு. ஊத்சேசிலேருந்து வரேன்னு தானே பதில் சொல்லியிருக்கணும். ஏன்னா யோபுவை பற்றி தான் பேச போகிறாங்க, யோபுவை பற்றி தான் பேச்சு வருது. அப்போ என்ன சொல்லியிருக்கணும், நான் ஊத்சேசத்துலேருந்து வரேன், அல்லது இந்த ஊர்லேருந்து வரேன். கடைசியாக எங்கேருந்து வரமோ அதுதானே சொல்லுவோம். இந்த நாட்டிலேருந்து வரேன், இந்த ஊர்லேருந்து வரேன்னு சொல்லணும்ல. என்ன சொல்கிறான் பிசாசு? 1:7 யோபு, கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றார். எங்கேருந்து வரேன், யாரை பார்த்துட்டு வரேன்லாம் இல்லை, சுற்றி திரிஞ்சுக்கிட்டு வரேன், ஊரை சுற்றிட்டு வரேன். அதாவது சுற்றுவது, திரிவது என்பது ஒரு நோக்கத்தோடு இருந்தால் அது நல்லது. இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்போஸ்தலர் 10:38 அதனுடைய 2வது பகுதியில். அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். இயேசுநாதரும் 3 வருஷம் சுற்றி திரிந்தார். நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார். இஸ்ரவேலின் எல்லைகளுக்குள்ளதான் சுற்றி திரிவேன் அப்படின்னு ஒரு எல்லை வகுத்து கொண்டார். இஸ்ரவேலுக்கு வெளியே நாம் சுற்ற போக மாட்டேன்னு ஒரு எல்லை வகுத்து கொண்டார். ஒரு எல்லை வகுக்கப்பட்டு நன்மை செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு சுற்றி திரிந்தார். பிசாசின் பிடியில் இருக்கிறவளை விடுவிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு சுற்றி திரிந்தார். அது ஒரு நோக்கமுள்ள ஒரு பயணம்.
ஆனா இது அப்படி இல்லை. பூமி எங்கும் உலாவி சுற்றி திரிகிறேன். அப்போ ஆண்டவர் கேட்டார், யோபு பாத்தியா, உன்னை குறைதான் சொல்றான். அவன் உண்மையா உமக்கு பயப்படல, உண்மையாலாம் உண்மை நேசிக்கல, ஆதாயத்துக்காக தான் உண்மை நேசிக்கிறான். இப்படியே சுத்துறதே ஒவ்வொருத்தரையும் பத்தி குறை சொல்றதுக்காக. அது மாதிரிதான் அசுத்த ஆவிகள் அலைகிறது. அது இங்கிருந்து அங்க ஓடும், அங்கிருந்து இங்க ஒரு ஓட்டம் இருக்கும், ஒரு பாய்ச்சல் இருக்கும், ஒரு இடத்துல அது தங்கி இருக்கும், ஒரு மரத்துல தங்கி இருக்கும், ஒரு வீட்டில் தங்கி இருக்கும் என்பதெல்லாம், அல்லது ஒரு பொருள்ல தங்கி இருக்கும் என்பதெல்லாம் ஒரு சரியான காரியம் அல்ல. நான் ஒரு கிறிஸ்தவ இலக்கிய கருத்தரங்கத்துக்கு போயிருந்தேன், தேசிய கருத்தரங்கம். அதுல ஒரு சர்வதேச ஒரு ஆய்வு கட்டுரைகளை அதில் வெளியிட்டார்கள். நான் ஒரு யோபு நூலை பற்றி ஒரு ஆய்வு கட்டுரை அந்த சர்வதேச பத்திரிகையில் எழுதியிருந்தேன், ஜேர்னலில். என்னை அழைத்திருந்தார்கள் அந்த தேசிய கருத்தரங்கத்திற்கு. அது உலக ஒரு செக்யூலர் காலேஜ், உலக பிரகாரமான கல்லூரி, செக்யூலர் கல்வியாளர்கள் வந்திருந்தார்கள். அவங்க அதில் ஒரு பேராசிரியை பேசினார், ஒரு புது தகவல் சொன்னார். தமிழர்கள்லாம் என்ன நம்பினாங்கன்னா, மரத்தில் அசுத்த ஆவிகள் குடியிருக்கும் அப்படின்னு நம்பினார்களாம். அதனால தான் அந்த மரத்தை வெட்டி செய்யப்படுகிற வாசல் கதவுகள்லையும் கெட்ட ஆவிகள் இருக்கும் என்று நம்பினார்கள். அதனால தான் வாசல் கால் வைக்கும்போது அதுக்கு ஒரு பூஜை பண்ணினார்கள். வீட்டை கிரகப்பிரவேசம் பண்ணும்போது, வீட்டை பிரதிஷ்டை பண்ணும்போது, வீட்டின் வாசல் காலிலே கதவிலே மரத்தால் செய்யப்பட்ட பொருட்களிலே வழிபாட்டு பொருட்களை பூசினார்கள், வழிபாட்டு அடையாளங்களை பூசினார்கள். ஜன்னல்ல கதவுல மரத்தால் செய்யப்பட்ட பொருள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம். ஏனென்றால் மரத்திலே பிசாசு குடியிருக்கிறது, அசுத்த ஆவிகள் மரத்திலே குடியிருக்கிறது என்று அந்த காலத்து மக்கள் நம்பினார்கள் என்று ஒரு தமிழ் பேராசிரியை ஒரு கருத்தை சொன்னார். எனக்கு அது புது கருத்தாக இருந்தது. இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக தான் நம்ம என்ன செய்கிறோம், பாரம்பரிய சபைகளில் சந்தனத்தை எடுத்து கதவுலையும் மரத்துலையும் சிலுவை போடுறாங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் அது. பிசாசு மரத்தில் குடியிருக்கலை, மரம் விட்டு மரம் அலையலை, மரம் விட்டு மரம் பாயலை, மனுஷனுக்குள்ளே இருக்கிறான். இல்லைன்னா இப்படியே அலைஞ்சி தெரிஞ்சுக்கிட்டு எவனை குறை சொல்லலாம், குற்றம் கண்டுபிடிக்கலான்னு அலையிறான். நன்மை செய்வதற்காக அலைவது பயணம், மற்றவர்களை குறை கண்டுபிடிப்பதற்காக, குறை சொல்வதற்காக அலைவது, அது அலைந்து திரிவது. நாம் எந்த வகையிலே சேர்க்கப்படுகிறோம், சிந்தித்து பார்ப்போம். ஆமென்.